தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தகப்பனே, இந்த சமூகத்தினுடைய வார்த்தைகளை வைக்கிறோம். என் ஆவியானவர் தாமே பேச வேண்டிய வார்த்தைகளை பணியாளி மறைத்து நீங்கள் பேசுகிறோம். இந்த மீட்பற்றமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆமென். இந்த வருடத்தின் கடைசியிலே நின்று கொண்டிருக்கிற நாம், கடைசி ஆராதனையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம், இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு அதன்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியாய் ஆமென். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உலகத்துல எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் உண்டு பண்ணிக்கிற சகல ஜனங்களும் கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டவர்கள். எல்லாருமே ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள். எல்லாருமே கர்த்தருடைய சுவாசத்தை தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனமாய் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட ஜனமாய் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றார், எல்லா ஜாதிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறேன், எல்லா ஜனங்களையும் நான் உண்டு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் தான் உண்டு பண்ணினேன், எல்லாரையும் நான் தான் என் கரத்தினாலே உண்டு பண்ணினேன், என் சுவாசத்தை கொடுத்தேன். ஆனா நான் எனக்குன்னு சில ஜனங்களை, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர்கள் என் ஜனங்கள். அவர்களை நான் எல்லாரையும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். நாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற இந்த சூழ்நிலையில நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நிலைமையில வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த வார்த்தையை சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். தாம் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கணும் கர்த்தர் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் அவர் செய்வார். இதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்க பெருகவே பெருகப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே அவர்களை உனக்குள்ளே என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணினவர். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே போல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 28:12. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கணும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். எல்லா ஜாதிகளை பார்க்கணும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும்
மகிமையிலும். அப்ப எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் என்று சொன்ன தேவன் இங்கே சொல்லுகிறார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி எல்லா ஜாதிகளை காட்டிலும் நான்களை சிறந்திருக்க பண்ணு சொன்ன தேவன் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். பொருளாதாரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் கடன் தானே வாங்கிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் எந்த அளவுக்கு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அதன்படியா நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் கொடுக்கிறவர்களாய், ஆசீர்வாதமாய் நம்மை வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய கரங்கள் நிறைவாய் அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறதா இருக்கும். நான் சொன்ன அந்த கடந்த வாரத்தின் செய்தியை போலவே கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது போல நீ என்ன பண்ணுவ? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னால் நாம் நிறைகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மற்றவர்களுக்கும் நிறைவாய் இருக்கும்படியாய் நம்மை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க இந்த உபாகமம் 28 நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த அதிகாரத்துல ஆண்டவர் அவர் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 1ல இருந்து அந்த 14 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். நாம் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இது ஃபுல்லா அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம். இப்ப அதெல்லாம் நமக்கு அப்படியே நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னா நிச்சயமா இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யாருமே இருக்க முடியாது. அப்படியானா நாம் ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே இந்த உபாகமம் இந்த வசனத்தின்படி 28ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வரைக்குமா இருக்கிறது போல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இதை போல ஆசீர்வதிங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜாதி, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அப்படியாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல நாம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னது? ஜாதிகளை உமக்கு சுதந்திரமா, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். என்னை கேளும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேளும். ஹல்லேலூயா. இது என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமானு சொல்லும்போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை தான். ஆனால் அவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் நமக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை என்னதுமா? என்னை கேளும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா? கர்த்தரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வார். அப்போ ஆண்டவரிடத்துல நாம் கேட்டால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே, உடைய வசனம் சொல்லி இருக்கிறதே, கடந்த நாளில சொன்ன வார்த்தையினுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறவளா இருக்க வேண்டும். நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். திரளான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறக்கூடியது. ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அவர் செய்கிற தேவன் நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு அந்த வார்த்தைகளை அவர் கொடுத்துட்டார்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை நாம் அறிக்கையிட வேண்டும். என்னை கேளுங்க இருக்கார். அந்த சொல்றது என்ன தெரியுமா? என்னை கேளுங்க, நான் கொடுத்துட்டேன், அதனால நீங்க வாங்கி என்ன பண்ணக்கூடாது? வேத புத்தகத்துக்குள்ள வச்சுக்க கூடாது. இல்ல நீங்க அந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க, முதல் நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணக்கூடாது? அப்படியே அதை என்ன பண்ணக்கூடாது? வாங்கி வீட்டுல மாட்டிட்டு அதோட விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணுமா? நம்ம அதை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய சபையில கொடுக்கிறோம் சொன்னா அந்த வசனத்தை நம்ம டெய்லி பார்த்து சொல்லணும். போகும்போது பார்த்து சொல்லணும், வரும்போது பார்த்து சொல்லணும். நம்ம கண்ணில் படுற நேரம் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம அதை பார்த்து அறிக்கையிடும். அந்த வசனங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற வருடத்தின் வாக்குத்தத்தம், நம்முடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தம். நம்ம எப்பெல்லாம் வேதத்தை எடுத்து பிரிக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த வசனத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதை சொல்லி நம்மளுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் நமக்கு வேதத்திலே
நமக்கு மொத்தமா சபையில வருத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க போலாம். அதுக்காக நம்ம அதை காடணும் இல்லையா? நம்ம அந்த வருட வாக்குத்தத்தை நம்ம மாற்றோம் வீட்டுல. அதை நாம் பார்க்க போதெல்லாம் நம்ம கண்கள் எப்பவுமே அதை பண்ணிட்டே இருக்கணும். நம்முடைய கண்களில் படுகிற இடத்துல அதை மாட்டி வைத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதை இறங்கிட வேண்டும். இப்போ சமீபத்துல நான் ஒரு நேற்றுக்கு தான் திடீர்னு ஒரு இது பார்க்கும்போது அதுல ஒரு என்ன சொல்றது, நம்முடைய மார்க்கம் என்று சொல்லலாம். ஆனா நம்முடைய அவர்கள் வந்து எதை மெச்சுக்கொள்வார்னா அவர்கள் சிலை வழிபாடை மெச்சுக்கொள்கிறார்கள். அது சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு குரூப் சொல்றாங்க, வார்த்தை தான் இது பண்ணும், வார்த்தை தான் கிரியை செய்யும், மற்றெல்லாம் வந்து படங்கள்லாம் விக்கிரகாரவன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீங்க வார்த்தையை மாட்டி வச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வார்த்தையை நீங்க வீட்டுல வச்சுட்டா எல்லாம் நடந்துருமா? ஆண்டவர் சொல்லிக்கிறார், என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அது தான் விரும்பினதை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு என்னன்னு, வார்த்தையை மாட்டினா போதுமா? வார்த்தை செஞ்சிருமா? ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் வந்து செயல்படுமா? ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையா இருக்கிறேன்ற. ஆனால் அதை உணராதவர்கள் ஒரு படத்தையும் ஒரு சிலையையும் மனுஷனுடைய கைகள்லாம் செய்யப்படும் ஒரு காரியத்தை அவர்கள் என்ன பண்றாங்க சொல்ற, அதை மெச்சு கொள்ளுகிறார். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் வார்த்தையா இருக்கிறேன். அவருக்கு பேர் என்ன? வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்ன? வார்த்தையானவர். இன்னைக்கு இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை சொல்லி நான் வேறு மார்க்கத்தை சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சிலை வழிபாடை வச்சுக் கொள்ளுகிறபடினாலே வார்த்தையை அவமதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை தான் வேதத்திலே கனப்படுத்தி இருக்கிறார். எங்க அவர் சிலையும் உருவ வழிபாட்டை மேன்மைப்படுத்துகிறார்? வார்த்தையை தான் மேன்மைப்படுத்துகிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டு அவனை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்ற. என் வசனத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம சொல்ல 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 நிச்சயமாய் ஒரு வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா? வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, அப்ப ஒரு சாதாரண ஒரு வார்த்தையே ஒரு கிரியை செய்யக்கூடியதா இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை அது எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதா இருக்கு. அப்ப நாம் அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் அது நமக்கு கிரியை செய்யும். நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை தேவனே கொடுக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அதனாலதான் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை இது ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை தடவை முடியுமோ நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கணும், அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. சொல்ல 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 அந்த வார்த்தை வடிவம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை உருவம் பெற்றுக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. நீங்க சொல்ல 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 கிரியை நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதே செயல் வடிவம். ஒருவேளை பிசாசு நமக்கு நெகட்டிவான காரியங்களை உண்டு பண்ணலாம், ஆனால் இந்த வார்த்தை போய் எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து நொறுக்கி போடும். ஹல்லேலூயா. நாம் அறிக்கையிடுகிற அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அது எல்லா தடைகளை உடைத்து போடுகிறதா இருக்கிறது. தெய்வ ஜனங்களை இன்னைக்கு நமக்கு இன்னும் சரியா நமக்கு ஒரு 2-3 நாள் தான் இருக்கு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நிக்கிறீங்களா, பேச எதுவும் நம்ம வீண் வார்த்தைகளை பேசாதபடி அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ரிப்பீட் பண்ணுங்க. கிச்சன்ல இருக்கீங்களா, சொல்லிட்டே இருங்க. வீட்டுல ஏதாவது ஒரு வேலையா இருக்கீங்களா, சொல்லிட்டே இருங்க. ஏதாவது உங்களுக்கு தூக்கம் வரலையா, சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்கு முன்பாக வருஷ கடைசியில பிசாசு வருடம் முடிய போது ஆனாலும் தடையை மாறப்பாரு சொல்றானா அதை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அநேக காரியங்கள் நமக்கு அதுக்கு சாட்சி. கர்த்தர் எரிகோ கோட்டையை ஜனங்களுக்கு தகர்ப்பேன் என்று சொன்னார். நீங்க என்ன பண்ணணும்? 7 நாளும் 7 தடவை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். அந்த 7 நாளும் 7 தடவை சுற்றி வரும்பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க சுற்றி வாங்க சுற்றி வாங்க சுற்றி வாங்கன்றாரு. 7 நாளும் என்ன பண்ணுகிறாங்க? அவங்க சுற்றி வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை, முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அசைவு, ஏதாவது ஒரு சின்ன அந்த எரிகோ கோட்டையில ஒரு சின்ன வீரல் வந்தா, சின்ன விரிசல் இருக்கா, சின்ன ஒரு ஏதாவது அசைவு இருக்கா, ஏதாவது ஷேக்கிங் இருக்கா, சுத்தும் போதெல்லாம் பாக்குறாங்க. முதல் நாள் சுத்திட்டோம், 2வது நாள் சுத்திட்டோம், 3வது நாள் சுத்திட்டோம், 4வது நாள், 5வது நாள், இப்ப 6வது நாள் கூட வந்துச்சுப்பா, அசைவே அப்படியே இருந்தபடி ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. என்ன ஆண்டவரே நீங்க முடியப்போ ஆண்டவரே 7வது நாள் வந்துருச்சு. இதுலயும் கொடுமை என்னன்னா 7வது நாள் ஆண்டவர் என்ன சொல்லிக்கலாம், 7 தடவை சுத்தி வரும். 6
ஒவ்வொரு நாள் தான், ஒவ்வொரு வாட்டி தான் சுத்தி வரும். ஆனா 7வது நாள் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? 7வது நாள் 7 தடவை. அப்ப அவங்க 7வது நாளும் எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, 6 நாள் சுத்தி வந்து ஒரு விரிசல் இல்ல, ஒரு கீறல் இல்ல, ஒண்ணுமே நடக்கல அந்த கோட்டையில. இப்ப 7வது நாள் ஆண்டவர் 7 தடவை சரி இதையும் செஞ்சிருவோம். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, ஏதாவது ஒரு சின்ன ஷேக்கிங் இருக்கா? இல்ல 6வது தடவை வந்தா உண்மையில எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே இந்த வருடத்தை தொடங்கிட்டோம். ஜனவரியில எதிர்பார்த்தோம், சரி ஓகே ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். பிப்ரவரி ஓகே இல்ல, ஜூன் நடுவில் இருக்கல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி ஆகஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட கடைசியில் வந்துட்டோம். சரி அக்டோபர் என்ன ஆண்டவரே, நவம்பர் வரும்போது நம்பிக்கை சுத்தமா போயிடுது. டிசம்பர் வந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 7வது நாள் 6வது வாட்டி ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு. வருஷத்தின் கடைசி இந்த நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? கடைசி ஆறாவதுல நாம் நின்று கொண்டிருக்கும் போது 7வது தடவை 6வது தடவை 7வது நாள் 6வது வாட்டி சுத்திரமா இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வருஷ கடைசியில் இந்த நாளிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கடைசி நாள் கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா? எடுங்க எக்காலத்தை, அல்லேலூயா, எல்லாம் என்ன பண்ணுங்க? உண்டு பண்ணுங்க துதிய. இதுவரைக்கும் வாய் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப என்ன பண்ணுங்க? இதுவரைக்கும் வாய் மௌனமா இருந்துச்சா? கடைசி நொடியில நின்று கொண்டிருக்கீங்க. சொல்லாத அறிக்கையை சொல்லுங்க, அறிக்கையிடாத வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்க. இன்னைக்கு செய்ய போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்க, இந்த வாக்குத்தத்தத்தின்படியா செய்ய போறீங்க. ஏனென்றால் கடைசி 7வது நாளை போல, கடைசி 7வது நாள் துதியை போல இன்றைக்கு கடைசி வாரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உடையாத எல்லா எரிகோ கோட்டை உடைய போகிறது, எல்லா தடை உடைய போகிறது. நினைவுல வச்சுக்கோம். பேசுகிற நான், கேட்கிற நீங்க எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய எக்காலத்தை ஊத போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கையிட போகிறோம். கடைசி நாள் அந்த சம்பவத்தை கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பார்த்தோம்னா எத்தனை நாட்கள்? 6 நாட்களும் 6 தடவையும் வராத அந்த மாற்றம். 7வது நாளும் 6வது தடவை வரைக்கும் வராத மாற்றம். கடைசியில ஆண்டவர் சொல்ற, இப்ப நீங்க நல்லா துதிங்க, இப்ப வாயை தரங்க. அது வரைக்கும் வாயை திறக்கல. ஆனால் கர்த்தர் கடைசி அந்த கடைசி நாளிலே வாயை திறக்க முடியாது சொன்னார். கடைசி நாள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. வீட்டுல போனதுல உங்களுக்கு எப்பெல்லாம் மைண்ட்ல இந்த வார்த்தை உங்களுக்கு நினைவுல வந்து கொண்டே இருக்கும், உடனே என்ன பண்ணுங்க? அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. இந்த வருட வாக்குத்தத்தம் உங்களுக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தம். இதை சொல்லி 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 கர்த்தாவே போய் துதிக்கிறேன். இதை செய்கிறதற்காக நன்றி, இதை செய்து முடிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர் இந்த வருட கடைசியில பழைய வருடத்தின் 6வது நம்மை சாட்சியாக நிறுத்த வேண்டும். நம்ம எல்லாரும் சொல்ல முடியாத சாட்சிகளை தான் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய மகிமை விளக்க பண்ண வேண்டும். நாம் விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. எங்க இருந்து இவ்வளோ நாளா நடக்கல, இப்ப கடைசி இந்த சில நாட்கள் தான் நடந்துற போதா அப்படின்னு நாம என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருந்தார்களானால் அவர்கள் எரிகோ கோட்டையை உடைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை அவங்க உடைக்கல, அந்த துதி உடைத்தது. ஹல்லேலூயா. அவங்க சுத்தி எடுத்துட்டு போனாங்களா? சம்மட்டி எடுத்துட்டு போனாங்களா? ஈட்டி எடுத்துட்டு போனாங்களா? ஒன்றுமே கிடையாது. துதி உடைத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய துதி, நம்முடைய அறிக்கை நம்முடைய எரிகோ கோட்டைகளை உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போம். பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை சாட்சியாய் அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் நிச்சயமாய் சாட்சியாய் நிற்போம். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் நான் நீனு கர்த்தர் போட்டி ஆண்டவரே, நான் முதல் சாட்சியா நிற்கணும். ஆண்டவரே, நான் முதல் சாட்சியா வந்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்னையா புகழ்ச்சியில வைக்க போறாரு, என்னையா கீர்த்தியில, என்னையா மகிமையில வைக்க போறாரு. நம்ம அதை சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. என்னதான் எங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில சிறந்திருக்கும்படியாய் செய்வார். ஜீவனும் மரணமும் எதுல இருக்கிறதா? எதுல இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல நாம் நெகட்டிவான சொன்ன நெகட்டிவ் பிசாசு உண்டு பண்ணுவான். நெகட்டிவ் கன்ஃபெஷன்
பிரியமானவர்களே, பிசாசே, நன்மையை செய்யக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என் வார்த்தை நன்மையாய் தான் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை சூழ்நிலையை காட்டி உண்டு பண்ணினாலும் அவனை நமக்குள்ளாக உண்டு பண்ண இல்ல, நாமளே நினைக்கலாம் கூட நம்ம சுத்தி இருக்கவங்க உண்டு பண்ணுவாங்க. என்னத்தை எல்லாம் நல்லா இருக்குன்னு நாம இப்படி பண்றது, நாம அறிக்கை எடுத்து நம்ம அப்படி சொல்லும் பொழுது நாம் அதை கேர் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண தெரியுமா? அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கணும். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி ஆராதனையில் இந்த செய்தியை நான் கேட்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஒருவேளை நான் வந்தில்லைனா நான் இதை இழந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த அறிக்கையின்படியாக கர்த்தர் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீகா 4:1 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. மீகா 4:1 1077 பக்கம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதன் இடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென் சொல்லுமா? சபையெல்லாம் ஒருமித்து சபை அதிரும்படியா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். ஆமென். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் ஆமென் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதன்படியாய் செய்ய போகிறார். ஆண்டவர் கொடுக்கிற சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. இதை நான் இன்னையில இருந்து அறிக்கையிட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் என்ன பண்ண போறாங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடி வரும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிச்சயமாய் மாறாது. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையா தான் கொடுத்திருக்கிறாரு. சபை பாழா போடுவதனால கர்த்தர் நினைப்பாரா? நம்முடைய சபையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைப்பார். எவ்வளவுதான் பிசாசு நமக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்தினாலும் நிச்சயமாக எல்லாவற்றையும் முறியடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயமெடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நமக்கு நிறைவேற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இந்த உபாகமம் 26:19 நமக்கு சொன்ன வார்த்தையின்படியாய் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் அது மாத்திரமல்ல, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் நமக்கு ஆண்டவர் நன்மையை செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு 7:23-24 நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 7:23-24 இங்கே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காராம்? தம்முடைய ஜனங்களை அவர் என் ஜனம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் எல்லா ஜாதிகளிலும் பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன்
தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை ரட்சித்தது, நம்மை தம்முடைய ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா? எதற்காக? அவருக்கு ஜனமாய் இருக்கும்படியா, அல்லேலூயா, அவருக்கு சாட்சியா இருக்கும்படியா, தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கு. யாருக்கா? கர்த்தருக்கு. நம்முடைய நன்மை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய மேன்மைக்காக அல்ல, கர்த்தருடைய மேன்மைக்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் சாட்சியாய் இருக்கும்படியா. இங்கே நாம் பார்க்கும்போது என்ன இது கர்த்தருடைய வேதத்துல ஜாதி ஜாதி ஜாதின்னு போட்டிருக்க அப்படின்னு சொன்னா, இது ஜாதி என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்ற அந்த ஜாதி கிடையாது. அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அதை இங்க மீன் பண்ணி சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ஜாதி, மீட்டெடுக்கப்பட்ட ஜாதி, இதைதான் சொல்லியிருக்கிறது. அப்போ இது என்னது? இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமான தேசங்களிலே இருக்கிற ஜனங்களை காட்டிலும், பலவிதமான தேசங்களில் பல்வேறுபட்ட இனம், மதம், மொழி எல்லாவற்றையும் சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லியிருக்க தவிர உலகத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை சொல்லவில்லை. இங்கே ஜாதி என்பது வேறு, சாதி என்பது வேறு இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறதுன்னா, இது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை என்ன பண்ணிருக்கிறது சொல்லியிருக்கிறது தவிர இது எந்தவித பிரித்து பார்க்கிற காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? இங்க ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தாரோ, ஆபிரகாம் அவருடைய ஜனங்களோடு கூட இருந்தவர் தான் இல்லையா? அவரோட ஜனங்களோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவர் என்ன பண்ண தம்முடைய ஜனமாய் பிரித்தெடுத்தார். இது இங்க சொல்லப்பட்டிருக்கு, தமக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஜனமா தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தவிர இங்கே கேஸ்ட் என்ற காரியம் இதிலே குறிப்பிடப்படவில்லை. அதனால நாம இதை அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால வேதம் என்றைக்கும் அதை அப்படி பிரித்து காண்பிக்கிறதோ இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பிட்டவர்களாய் சொல்லியிருக்கார். அது எந்த இனமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அது என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவளா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவரை கர்த்தர் பண்றாரா இவ்விதமாய் ஆசீர்வதிக்க என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லிருக்க, எனக்கென்று அவர்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. அப்ப நான் உண்டு பண்ணுற எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுகிறது எதற்கு தெரியுமா? என்னுடைய கீர்த்தியை நீ விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக அதை தெளிவாக சொல்லிக்கிறார். தமக்கு கீர்த்தி விளங்கும்படியாக நான் உயர்த்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய உயர்வு யாருடைய நாமத்தின் மகிமைக்காக? ஆமென். கர்த்தருடைய நாமம். நம்முடைய கீர்த்தி யாருடைய கீர்த்தி மகிமைப்படும்படியாக? கர்த்தருடைய கீர்த்தி மகிமைப்படும். அப்ப எந்த உயர்வையும் நாம் யாருக்கு மகிமையாய் செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கு. எந்த கிரெடிட்டும் யாருக்குரியது? ஆமென். நம்முடைய உயர்வுக்குரிய கிரெடிட் அது கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிற புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னது எதற்காக தெரியுமா? தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாம் உயர்த்தப்படும் பொழுது நான் கர்த்தருடைய கீர்த்தியை விளங்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை உயர்த்துவேன். அதற்கு நாம் என்ன பண்ணணும்? முதலாவது அறிக்கையிட வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றிக்கொண்டு என்ன பண்ணணும்? நாம் அறிக்கையிட வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மை உயர்த்தின பிறகு நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும், நீ எனக்கு பரிசுத்த ஜாதியா இருக்க வேண்டும். உன்னுடைய கீர்த்தி என்னுடைய கீர்த்தியை என்ன பண்ணணும்? விளங்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் பண்ண நம்ம கிட்ட ஒரு அஷூரன்ஸ் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அஷூரன்ஸ் கேட்பாங்க இல்லையா? நான் உன்னை உயர்த்துவேன், ஆனா நீ எனக்கு மகிமையா இருப்பியா? இருப்பீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களை உயர்த்துவேன். அந்த உயர்த்துகிறதற்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும், அதை பற்றிக் கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொண்டு நீங்க அதை சுதந்திரமாக்க வேண்டும், சொந்தமாக்க வேண்டும்.
அப்ப அதை அறிக்கையிட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படியா இருக்கணுமா? நம்முடைய கீர்த்தி, ஆண்டவருடைய கீர்த்தியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கீர்த்தியை விளங்க பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உயர்த்தினார். அவர் உயர்த்தும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சொல்லுறது தெரியுமா? என்னுடைய நாமத்துக்கு நீங்க மகிமையா இருக்கணும், என்னுடைய நாமத்துக்கு நீங்க மகிமையா இருக்கணும், நீங்க என் ஜனமா உங்களை தெரிந்து கொண்ட நீங்க என் நாமத்துக்கு மகிமையா இருக்கு. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் கேட்டார். நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் தான் கேட்டார். நான் உங்களை உயர்த்த போகிறேன், அல்லேலூயா, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உங்களை கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறேன். ஆனால் உங்களுடைய கீர்த்தி எனக்கு கீர்த்தியா இருக்க வேண்டும், உங்களுடைய புகழ்ச்சி எனக்கு புகழ்ச்சியா இருக்க வேண்டும், உங்களுடைய மகிமை எனக்கு மகிமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு மகிமையாக அதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நாமம் உயர்த்தப்படும் என்பதற்காக. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த மகிமையை நாம் விளங்க கொண்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 33:12 நாம் இப்படியாய் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 33:12 தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டதா? பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, அவரை தெய்வமாய் யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் உண்டு பண்ணின ஜாதிகளிலே உங்களை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா நிலத்தையும் நாம எந்த நம்ம வேலை அடிச்சு வச்சுக்க முடியுமா? இல்லையா? அப்ப என்னது? நாம் எதை விலை கொடுத்து வாங்குகிறோமோ, நாம எதை விலை கொடுத்து வாங்குறோமோ அதுதான் நமக்கு சொந்தம். எல்லாத்தையும் போய் வேலை அடிச்சு எடுத்து வச்சுக்க முடியுமா? ஆனா உலகத்துல ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன சொல்லி நம்ம வேலை போட்டு சொந்தமாக்கிக்க முடியாது. அப்ப நம்ம எதை விலை கொடுத்து வாங்குகிறோமோ அது என்னுடையது, இல்லையா? எதை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேனோ அது என்னுடையது. அதை நான் என்ன பண்றேன்? நான் என்னுடைய சுதந்திரமாய் நான் என்ன பண்றேன்? வேலி அடைச்சி அதை பாதுகாத்து அதை பண்படுத்தி அதுக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யறேன். அதே போலதான் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே யாரெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுக்கு உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்றேன், எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். நான் ஏகப்பட்ட ஜனங்களை படைச்சிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விலைக்கிரயமாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டவர்கள், இல்லையா? யார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லிருக்க? பவுல் சொல்லியிருக்கிறார். அப்ப கிரயமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா? அவர் கிரயம் பண்ணியிருக்கிறார். அப்ப யார் அவர் விலை கொடுத்து யாரை கிரயம் பண்ணியிருக்கிறாரோ அவர்கள் என்னவோ அவர் தமக்கு சுதந்திரமாய், சுதந்திரம் என்னது? இது என்னோடது, இதை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், இது ஏன் ப்ராப்பர்ட்டி, இதை யாரும் சேதப்படுத்த முடியாது, இதை யாரும் தீங்கிழைக்க முடியாது, இதை எந்த ஆடு மாடு உள்ள போய் மேய முடியாது, இதை யாரும் என்ன பண்ண முடியாது, பாழாக்க முடியாது. ஏன்னா இது என்னுடைய கிரயம், நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், என்னுடைய சுதந்திரம். அப்படி சொல்லி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை கிரயமாய் கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு சுதந்திரமாய், அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் நான். ஹல்லேலூயா. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் நாம். ஹல்லேலூயா. அப்ப நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா? அவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து, தம்முடைய ஜீவனை கொடுத்து, அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் அவருடைய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரா? வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. அப்ப அதுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சுதானே ஆகணும். அப்ப
அப்ப நாம என்ன சொன்னோம்? ஏசப்பா, நான் உம்முடைய சுதந்திரம், நீங்க என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, நீங்க எனக்கு வேண்டியதா செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அண்ணா சொல்லி கேட்ட கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். அப்ப ஆண்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஏசப்பா, நான் உங்களுடைய சுதந்திர ஆண்டவரே, என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கீங்க, ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கீங்க, என்ன நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஏசப்பா, நான் உங்களுடைய சுதந்திரம், என்னை நீங்க பாதுகாக்கணும், என்னை நீங்க பராமரிக்கணும், எனக்கு நீங்க ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எனக்கு நீங்க எல்லாவற்றையும் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே கேளு. அதுக்கு தான் நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன்ன்றார். நான் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ற கீ உங்க கையில இருக்கு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது என்னது? கீ, திறவுகோல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நான் தான் உங்ககிட்ட கீ கொடுத்துட்டேனம்மா, நீங்க தானே எடுக்க மாட்டீங்க, கீயை கையில வச்சுக்கிட்டு கொடுங்க கொடுங்கன்னா எப்படி? பொக்கிஷம் இருக்கு, கையில கீ இருக்கு, வாக்குத்தத்தம் என்ற கீயை போடுங்க, பொக்கிஷம் திறக்கும், பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்னா, கீயை கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரே தரங்க தரங்க தரங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சுதந்திரத்தை திறக்கிறதற்கு நான் என்ன பண்ணேன்? சுதந்திரத்துக்கான ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ண தெரியுமா? கேட்ட திறங்க. திறந்தாதான் உள்ள என்ன இருக்கும்? உங்களுக்கான பொக்கிஷம் உள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த நாள் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இதை விட விளக்கமா என்னால சொல்ல முடியாது. ஆமென். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சுதந்திரமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்திலே வாக்குத்தத்தம் என்ற கீயை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம கீயை போட போறோம். அல்லேலூயா. திறக்க போறோம், எடுக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். வருடத்தின் கடைசியில இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த திறவுகோலை நமக்கு கொடுத்தது போல நாம் அதை திறந்து பெற்றுக்கொள்கிறதுக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நிறைவுகளை, நன்மைகளை நாம் என்ன பண்ணலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்ற என் ஜனம் என்று சொல்லுகிற தேவன் இங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பிதா ஒருவனை இழுக்காவிடு ஒருவனை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ பிதாவுடைய சுதந்திரமாய் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:26. நாம் சாகிற வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டுதான் நாம் நடக்க வேண்டும். அதுதான் அந்த சொல்ற முடிவு பரியந்தம். இங்கே நிலையற்ற எந்த ஒரு காரியத்தையுமே கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு காரியத்திலே யார் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறார்களோ, அதே போல கர்த்தரை பற்றி கொள்ளுகிற காரியத்திலே யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது. நான் என் பிதாவிடத்தில் எல்லா அதிகாரமும் பெற்றிருக்கிறேன். அதே போல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த அதிகாரத்தை யார் நிலைச்சிருக்கிறாங்களோ, முடிவு பரியந்தம் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அவங்க தான் யாரா? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பெற்ற எல்லா அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எந்தெந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாயில ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் சொல்லி 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 என்ன பண்ணுங்க? அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வருடத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தை பற்றி
கொள்ளுங்கள். அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்க. கர்த்தர் எப்படியா எரிகோ கோட்டையை கடைசி நாளிலே, கடைசி 7வது நாள், கடைசி 7வது தடவை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தது போல நிச்சயமாக நமக்கும் அதை செய்து முடிக்க போகிறார். இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியால் நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்த்தும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் எனக்கு கீர்த்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, என் கீர்த்தியை விளங்க பண்ணுகிறவர்களால் என் ஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முடிவு பரியந்தம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் நாம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவிடத்தில் பெற்ற அதிகாரங்களை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.